என் கம்பெனிக்கு வந்து 3 பிளாக் பண்ண போகிறேன் கெனரி ப்ரூஃபில் சரியா. ஒன்று வந்து டிஜிட்டல் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஏதாவது பிள்ளையண்டா போய் செக்அப் பண்ணுறதுக்கு, வேறு ஆப்ஸுவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, கம்பெனிக்கு ஆப்ஸுவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தால் ஆப்ஸில் வந்து அது பார்க்குறதுக்கு, வெப்சைட் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து ஹெய்ச்சா வந்து ஒரு பிளாக். அதில் வந்து தெரிந்தாங்க ஹெய்ச்சா வேஜஸுக்கு அடிப்பினான எம்ப்ளாயீஸ், வேறு இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்னும் அதுக்கு அடிப்பினோம். இப்போ என்ன வந்து ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஃபைனான்ஷியல் ஒர்க்கும் செய்கிறது கொண்டு. மற்றது வந்து சிஇஓ மிச்ச பேர் ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன். அப்போ 3 பிளாக் வேணும். 3 பிளாக் ஆஃபீஸ் கன்னியாகுமரியில். லண்டனில் ஒரு வீடு ஒன்று பண்ண போகிறேன். அது வந்து நான் 3 days தான் நிற்பேன் லண்டனில். 3 days நின்றுட்டு நான் திருப்பி ஸ்காட்லாண்டுக்கு வந்துடுவேன். பிஸ்னஸை போய் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு திருப்பி வராங்க. ஒரு வீக்குக்கு ஒரு 2 days இல்லாட்டி 3 days தான் லண்டனில் நிற்பேன். ஸோ பெரிய பிளானுவல். ஸோ பிளானுவல் ஏதாலும் படிவாக இருக்குது இந்த பிளேன். என்ன செய்கிறது? இந்த பிளேன் வால் தெரியும் தானே, சென்னையில் இருந்து ஜெஃப்னாக்கு போகிற பிளேன் வால் மாதிரி, இண்டிகோ பிளேன் வால் மாதிரி. இதுன்ற ரேஞ்ச் வந்து ப்ராப்ளி லண்டன் டு சம்வே ஈராக் மாதிரி மட்டும் ஃபியூல் பம்ப் பண்ணலாம் ஃப்ளைட்டுக்கு இருக்கும். அதுக்கு மேலே கனதூரம் போயில் பெரிய பிளேனுக்கு தான் வேணும். இல்லாட்டி வந்து பெரிய டேங்க் வேணும் கெரசின் போடுறதுக்கு, கெரசின் க்ரூட் ஆயில் போடுறதுக்கு, ஃபியூலுக்கு. ஓகே, நான் பேங்கில் போய் காசு அடிக்கணும். காசு அடித்து போட்டு வந்து குளிச்சுட்டு என்ன செய்யலாமென்று பார்ப்போம். ஏன்னா கிரெடிட் கார்டு ஸ்கேம் செய்ய தெரியும். நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்டாடியே நான் செய்கிறேன் இல்லை. எனக்கு எப்படி செய்ய நான் தனியாக செய்வேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தேவையில்லை, நான் தனியாகவே செய்வேன். உங்களுக்கு சொல்லி தெரியல. அது சொல்லி தந்தால் ஃபர்ஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, லோவில் வந்து இது இல்லை. ப்ளஸ் வந்து வேறு ஆக்கள் கட்டு போகக்கூடாது, அதனால் சொல்லிக் கொடுக்கல. எங்கெங்கே மிஷின் பண்ணுறேன், எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் செய்ய மாட்டேன். தனியாக செஞ்சால் வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்கல. அது ஒரு தொல்லையும் இல்லை, தனியாக செஞ்சு போட்டு இருக்கலாம் இல்லைங்க. ஆன்லைன்லேயும் 2-3 ஸ்கேம்கள் வந்து செய்யலாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் நான் செய்ய மாட்டேன். ஆன்லைனில் வேறு மொபைல் சிப் கம்பெனி, மொபைல் அந்த சிம் கார்டில் ஸ்கேம்கள் செய்கிறதுன்னு தெரியும். நான் சின்னதில் செய்கிறேன். நான் அது சரியா சின்ன பொடியாண்டு போட்டு போலீஸ் பிடிக்க மாட்டாங்க பெருசாக. இல்லை, நான் செய்கிறேன். இல்லை, நான் நல்லபடியன். நான் செய்யலை, நான் நல்லபடியன். அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு டூப்ளிகேட் பண்ணுற மிஷினாக போய் வேண்டுங்கோ, வேண்டி நீங்களும் செஞ்சு பாருங்கோ. அந்த காசெல்லாம் ஈஸியாக வரும், ஈஸியாக போயிடும். என்ன செய்கிறாது? குளிக்கணும். குளிச்சு போட்டு என்ன செய்கிறேன்னு யோசிப்போம். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைலட்ஸ் வேலை பிடிக்கிறேன் சரியா. இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு, இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியில் க்ளோத்திங் லைனும் செய்ய போகிறேன். பட் அதுக்கு பேரெல்லாம் எடுத்துட்டேன். பேரெல்லாம் சொல்லல, அது என்னென்ன ரெஜிஸ்டர் பண்ணோன்னு தான் சொல்லலாம். நல்ல பேர் பிடிச்சிருக்கிறேன். ஸோ பார்ப்போம். நான் இந்த மென்டல் ஹெல்த் மெடிக்கேஷனை மாற்றி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹோப் இட் ஒர்க்ஸ். என்ன பிரெயின் வந்து பயங்கர ஸ்ட்ராங். சின்ன இல்லை, நாம் வந்து படிப்பு ப்ளஸ் வந்து அட்லீஸ்ட்
8 hours வந்து ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன் நான். சரியா வீக். அப்போ என் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ மெதுவாக அது லைட் எனக்கு தெரியும் என்ன நடந்தேன்னு, நான் சொல்ல மாட்டேன் என்ன நடந்தேன்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து லைட் அண்டா வந்து கொஞ்சம் தண்ணி அடித்த உடனே கொஞ்சம் லைட் ஹெடிட். அப்போ மைண்டை வந்து திரும்ப ஸ்ட்ராங் ஆக்கணும், பலப்படுத்தணும். இந்த விடுதலை புலிகள்கிட்ட டைம் இருக்குல்ல 2008 2009 அப்போக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரேஸியாக போய் கொண்டு இருந்தேன். நான் அப்போக்கு தான் அவங்களுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்தவங்க என்னது செய்கிறாங்க. நான் எனக்கு தெரியாது எனக்கு என்ன நடக்குதுன்னு, அப்படியே நடந்து கொண்டு இருந்த எனக்கு படியா என்னென்னு விளாங்கிய இல்லை. இப்போ தான் யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளாங்குது என்னென்ன நடந்தேன்ட்டு. பிடிச்சிருக்கா இந்த ஷர்ட்? நல்லா இருக்கா? இதையும் பார்க்க இவ்வளோ ஷர்ட் வச்சுருந்தேன். நான் உடுப்பு கடையில் சின்னல வேலை செஞ்சேன். நான் எல்லாம் கணக்க ஷர்ட் வச்சுருந்தேன். நான் அதான் க்ளோதிங் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கேன். அதை நான் டிசைன் பண்ண மாட்டேன், ஆனால் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணுவேன். ஐ கான் டிசைன் பட் நான் டிசைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு யூனிக் டிசைனாக வரும். என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆனால் வந்து டிசைனர் வேறு ஆகலை. எங்களோட ஐடியா கொடுத்து அந்த டிசைனர் எப்படி தைக்கிற அதுக்கு தான் தெரியும் எப்படி தைக்கிற எப்படி இதுக்குன்னு. நான் ஷோயிங் கிளாஸுக்கு போகிறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கேன். அதுக்கு காசு சேவ் பண்ணுறேன். அப்போ தான் ஷோ பண்ண உடுப்பு தைக்க தெரியும். என்ன வெள்ளக்காரு தானே. இட்ஸ் நோ கன்ன பி லைக் என்ன பாவாடை சட்டை இல்லை. இட்ஸ் கன்ன பி லைக் ட்ரெஸ்ஸஸ் அப்படியான உடுப்பு செய்கிற அப்படியான பழகுறதுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் காசு சேவ் பண்ணணும். ஸோ ஐம் திங்கிங் அப்போ டிசைனர்கிட்ட எங்களோட ஐடியா கொடுத்தோன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க விளங்குஞ்சா. ஸோ என் வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்குது. சின்னல எல்லா வேலையும் பக்கண்டா செய்வேன். இப்போ வந்து எல்லா வேலையும் பயங்கர ஸ்லோவாக தான் செய்கிறது. ஏனோ தெரியாது. மெதுவாக தான் இல்லை. என்ன வேலை இருந்தாலும் மெதுவாக தான் செய்வேன். சின்னல அப்படி இல்லை, ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேன். என்னென்றாலும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேன். ஸோ ஏ நாங்கள் வந்து யூகேயோட நல்லா இருக்கணும், அமெரிக்காவோட நல்லா இருக்கணும். ஓகே, என்னென்னா நாங்கள் நல்ல பிள்ளைகள் இல்லோ. இந்த வெள்ளைக்காரரே சில வேலை எதிர்க்கக்கூடாது. சில வேலை வந்து ஃபனி கேம்ஸ் விளையாட ட்ரை பண்ணுறவ அதுக்காண்டி தான். அதான் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நல்ல இங்கிலீஷ் எல்லாத்தையும் டீச் பண்ணுங்க. நான் தமிழில் காய்க்கிறேன், நான் இங்கிலீஷும் வந்து சூப்பராக காய்க்க மாட்டேன். இந்த மற்ற பிள்ளைகள் அந்த what you doing Bob, what's going on, what's happening here, blood clot, oh yeah அப்படியே நாங்களோட எல்லாம் டூ மச்சாக சேர்த்து விடாதுங்கோ. பேட் இங்கிலீஷ் வெல் பிக்கப் பண்ணிவிட்டேன். ஓகே பாய். நான் குளிக்க போகிறேன். காசு போய் காஷ்மீரில் அடித்து போட்டு நான் குளிக்க போகிறேன். ஓகே பாய்.